இப்ப நான் சொல்ல போறது, பழைய அம்மாக்களுக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் பையன பெத்த அம்மாக்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா, இந்த ஒரு விஷயத்த நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா நெறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அது என்னதான் சொல்லப் போறேன் அப்படின்னு கேட்டா, குழந்தைங்க இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறத விரும்புறது. நெறைய தாய்மார்களுக்கு குழந்தை தன்னை டிபெண்ட் பண்ணி இருக்கணுன்ற ஆசை நெறைய இருக்கும். சின்ன வயசுலேருந்து குழந்தைகிட்ட "நீ நல்லா படி, படிக்கிற வேலைய மட்டும் பாரு, அம்மா மத்த எல்லாம் பார்த்துக்கிறேன்னு" சொல்லி, குழந்தைங்களுக்கு சரியான வாழ்க்கை பாடத்த நீங்க கத்துக் குடுக்காம விட்டீங்கன்னா, அவங்க அழகா படிச்சு நல்ல ஒரு ஜாப்ல இருப்பாங்க. ஆனா, தனித்தன்மையா அவங்கள பார்த்துப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. பசங்க நல்லா படிக்கணும், நல்ல வேலையில இருக்கணும், அம்மா, அப்பாவ கடைசி வரைக்கும் கண் கலங்காம பார்த்துக்கணும். இது எல்லாமே நம்மளுடைய கடமை. ஆனா, அம்மா, அப்பா பக்கத்திலேயே இருந்து தான் பார்த்துக்கணுமான்னு கேட்டா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இங்க கூட இந்த சலுகை ஆண்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். நல்லா பார்த்தா, கல்யாணம் பண்ணா பொண்ணு, பையன் வீட்டுக்கு போறது நார்மலைஸ் பண்ணிருவாங்க. பொண்ணு வீட்டுக்கு பையன் வர்றது அந்த மாதிரி நடைமுறையில இருக்கிறதில்ல. திருமணம்ங்கிற பேர்ல பிறந்த வீட்டோட சொந்தங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போற வழி ஆண்களுக்கு அவ்வளவு சொன்னா புரியறதில்ல. நம்ம ஏதாச்சும் தனி குடித்தனம் பத்தி பேசிட்டோம், இங்க எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, ஏதோ பெரிய கொலை குத்தம் பண்ண மாரி பேசுவாங்க. அந்த மாரி பேசுற யாருக்குமே, அந்த பொண்ணுக்கும் ஒரு அம்மா, அப்பா இருக்காங்க. அந்த பொண்ணு நமக்காக அவங்களையெல்லாம் விட்டுட்டு தான் இங்க வந்திருக்குன்ற ரெஸ்பெக்ட் துளி கூட இருக்காது. என்ன கேட்டா பேரண்ட்ஸ் கண்டிப்பா பசங்க ஒரு இண்டிபெண்டன்ட்டா நின்னு தனியா வாழறத பார்த்து சந்தோஷப்படணும். அவங்க தனியா இருந்தாலும் பேரண்ட்ஸ பார்த்துக்கிற பொறுப்பு அவங்களுக்கு நீங்க கத்துக் குடுக்கணும். நான் பெத்த பிள்ளை கடைசி வரைக்கும் என் கூடவே தான் இருக்கணும்னு பொண்ண பெத்தவங்களும் நெனச்சுட்டா, இந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காதுல்ல. ஸோ பசங்கள இண்டிபெண்டன்ட்டா வாழ பழகி விடுறதும், அவங்க வாழுற அழக பார்த்து ரசிக்கிறதும் தான் நீங்க அவங்களுக்கு செய்றதிலேயே ரொம்ப சிறந்த விஷயமா இருக்கும்.